பீகார் மாநிலம் பாட்னாவில் பரோலில் வெளிவந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியை கொலை கும்பல் துப்பாக்கியால் சுடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாரதராஜா வழங்கிக்கலாம். பாரதராஜா, என்ன நடந்தது? எவ்வளவு பேர் கொண்ட கும்பல் வந்து துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார்கள்? அந்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக. பீகார் மாநிலம் பக்சர் பகுதியைச் சேர்ந்தவர் சந்தன் மிஸ்ரா. இவர் கொலை வழக்குல கைது செய்யப்பட்டு பியூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதன் காரணமாக அவரை பரோல்ல மருத்துவமனைக்கு அழைத்து வராங்க. மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த அவரை 5 பேர் கொண்ட கும்பல் இன்று காலை மருத்துவமனைக்குள் நுழைந்து, குறிப்பாக அவர் ஐசியூல இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த ஐசியூக்குள்ள நுழைந்து அவரை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அனைவருமே கும்பலில் வந்த அனைவருமே துப்பாக்கியுடன் வந்திருக்கிறார்கள். 12 முறை சந்தன் மிஸ்ராவை சுட்டிருக்கிறார்கள். இதில் அவர் 12 குண்டுகள் பாய்ந்ததில் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த தகவலை மருத்துவமனை நிர்வாகம் தற்போது வரை உறுதி செய்யவில்லை. ஆனால் அந்த கும்பல் துப்பாக்கியை கொண்டு வந்து மருத்துவமனைக்குள் நுழையும் காட்சிகள், துப்பாக்கியை வெளியே எடுக்கும் காட்சிகள், அவை அனைத்துமே சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறது. அனைத்துமே பதற வைக்கும் காட்சிகள். அதாவது பொதுமக்கள் அதிகம் நடமாடும் மருத்துவமனையில் எவ்வித பயமும் இல்லாமல் நேரடியாக காரை நிறுத்திவிட்டு மருத்துவமனை உள்ளே நுழைந்த உடனேயே தங்களிடம் இருக்கும் துப்பாக்கி வெளியே எடுக்கிறார்கள். பின்னர் அந்த சந்தன் மிஸ்ரா அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த வார்டிற்கு சென்று அவரை 12 முறை சுடுகிறார்கள். பிறகு தப்பிச் செல்கிறார்கள். இவை அனைத்துமே சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறது. போலீசார் தற்போது இவர்கள் யார், ஏனென்றால் அவர்கள் முகமூடி அணியவில்லை, எந்த விதமான தங்களை வெளிக்காட்டிக் கொள்ளக்கூடாது என்பதிலெல்லாம் அக்கறை காட்டவில்லை, மிக தைரியமாக வருகிறார்கள். இவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் தற்போது விசாரணை நடத்த தொடங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே அவர் சந்தன் மிஸ்ரா ரவுடி பட்டியலில் இடம்பெற்றிருப்பதால் அவர் எதிரி கும்பலை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று போலீசார் கணித்திருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் காணும் பணி சிசிடிவியை வைத்து தற்போது போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரதராஜா. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.